கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை உமைபோல் காலம் கொடுத்த தலைவன் ஊரில் இல்லை. கண்ணுக்கு எட்டா தூரத்தில் தேடியும் உமைபோல் அருகில் காட்சி கொடுக்கும் கடவுள் யாரும் இல்லை. அதிகாரம் கையில் இருந்தாலும் ஆட்டம் போடுவதில்லை. அதிகாரமே இல்லை என்றாலும் அடங்கி போவதில்லை. வெண்கொக்கு நிறம் கூட உமை பார்த்து ஆசை கொள்ளும். வெளிர்வானம் துளிரெல்லாம் உமை கண்டே ஆட்டமிடும். காற்றின் திசை போல, காகிதத்தின் நிறம் போல, சேற்று வாசமாய், செந்தழலின் நேசமாய், செங்கழனி விதை நெல்லாய், தூவானம் தும்மிலிடும் அழகாய், தமிழ் மண்ணில் தன்னிகரற்ற தலைவனாய், ஏழை பங்காளனாய், எளிமையின் சிகரமாய், காமராசரின் வாழ்வை அப்படியே நகலெடுத்த எங்கள் சொக்க தங்கமே, நீங்கள் வாழும் காலத்தில் நாங்களும் வாழ்ந்தோம் என்பதே எங்கள் பெரும் பேறு. நனைந்த சிறகை உலர்த்திக் கொள்ளும் ஒரு பறவை போல உமது எளிமையை பார்த்தே சொக்கி நின்றோம். ஊர் முழுக்க மனிதர் உண்டு, உமை போல் ஒரு தலைவன் உண்டா? உமது கார் போகும் வழியெல்லாம் தேரோட்டம் போல் இருக்குதையா. அதிகார பசியில் கிடைத்தவரை சுருட்டி, அடுத்தவரை மிரட்டி ஆட்சி செய்யும் அரசியல்வாதிகள் மத்தியில் கரையானரிக்காத ஒரு காலச்சுவடு போல் ஊழல் இல்லாத ஒரு உண்மை முகத்தை, பொய்கள் இல்லாத ஒரு புரட்சி நாயகனை, அள்ளலருக்கும் எங்கள் அற்புத கடவுளை, வாழும் சித்தரை கொண்டாடி தீர்ப்பதில் தெளிவாக இருக்கிறோம். எல்லோருக்கும் எல்லாம் என வகுத்து வைத்த உத்தமனை, இல்லாமை செய்ய வைத்த 77 வயது இளைஞனை, கல்லாமை நீக்கிவிட்டு கல்வி தந்த காவலனை, சொல்லாமல் போனால் எங்களை காலம்தான் மன்னிக்குமா? ஐயா வாழும் காமராசரை 5 முறை வாகை சூடியும் அலட்டல் இல்லை, ஆடம்பரம் இல்லை, அலட்சியம் இல்லை. வரிசை கட்டி நிற்குதையா உமது கூட்டம். வாரி வாரி அன்னமிட்டு வழங்கி நின்றே பழகிவிட்ட கர்ணன் எங்கள் ஐயன் என்று கத்தும் சத்தம் கேட்குதையா புதுச்சேரி முழுவதும். முடக்கமென்றால் என்னவென்று முட்டி மோதும் பழக்கமுண்டு, அமைதி என்றால் என்னவென்று உந்தன் பெயரில் விளக்கமுண்டு. வெற்றி என்ற வார்த்தைக்கெல்லாம் உயிரூட்டம் கொடுத்து விட்டீர், விவேகத்தின் வளர்ப்பு மகன் என்று சொல்லும் எடுத்து விட்டீர். என் ரங்கசாமி எனும் நான் என்ற குரல் ஒலிக்கும் போது, நான் ரங்கசாமி, கடவுளின் பெயரால் கூறுவதாவது, எதிரி கூட்டம் எதிரே இல்லை, எங்கிலும் தேடியும் கிடைக்கவில்லை. காமராசர் வழித்தோன்றல் போலே உந்தன் சேவை ஐயா. புதுவைக்கு நீங்கள் தலைவன் என்றால் தமிழருக்கும் நீங்கள் தலைமை ஐயா. 1950 ஆகஸ்ட் 4ஆம் தேதி புதுச்சேரி அடுத்த திலாசுப்பேட்டை என்னும் திலசை நகரில் செல்வாக்கான நிலக்கிழார் தெய்வ திரு நடேச கவுண்டர் பாஞ்சாலி தம்பதியருக்கு கடைக்குட்டியாக பிறந்தவர்தான் நா ரங்கசாமி எனும் என்னார். அண்ணன் ஒரு தமிழ் ஆசிரியர், 3 அக்காள்மார்கள். கடைக்குட்டியாக வந்து பிறந்தார் நம்முடைய என்னார். குடும்பமே செல்ல பிள்ளையாக அவரை தூக்கி கொண்டாடியது. கதிர்காமம் ஆரம்ப பள்ளியில் தன் கல்வி பயணத்தை தொடங்கி முத்தரையர்பாளையம் அரசினர் உயர்நிலைப் பள்ளியில் இறுதி படிப்பை முடித்து உயர்நிலை கல்விக்காக புதுச்சேரி தாகூர் கலைக்கல்லூரியில் இளங்கலை படிப்பையும், புதுச்சேரி டாக்டர் அம்பேத்கர் சட்டக்கல்லூரியில் சட்டப்படிப்பையும் நிறைவு செய்திருக்கிறார். மாணவ பருவத்திலிருந்தே அவருக்கு விளையாட்டில் ஆர்வம். கதிர்காமம் பகுதியில் சிம்மக்குரலோன் சிவாஜி கணேசனின் ரசிகர் மன்றம் இயங்கி வந்தது. அதில் துடிப்பான உறுப்பினராக தன்னையும் இணைத்துக் கொண்ட என்னார் அதன் பிறகு பொதுப்பணியிலும் நாட்டம் காட்டினார். 1974 அவர் சேர்ந்திருந்த இயக்கம் ஸ்தாபன காங்கிரஸ். அதில் அவர் சேர காரணம் பெருந்தலைவர் காமராசர். எளிமை, இனிமை, பொது தொண்டில் அவர் சாதித்த சாதனைகளால் பெரியவர் பால் ஈர்க்கப்பட்டு ஸ்தாபன காங்கிரஸோடு பயணித்த பொழுது அவருடைய நண்பர்கள் அவர் தேர்தலில் களம் காண வேண்டும் என்று ஆர்வம் காட்டினார்கள். அப்படித்தான் நமக்கெல்லாம் ஒரு வாழும் காமராசர் கிடைத்தார். ஏழைகளின் மனதில் சிம்மாசனமிட்டு அமர்ந்திருக்கிறார் ஐயா என் ரங்கசாமி. தட்டாஞ்சாவடியின் செல்லப்பிள்ளை, கதிர்காமத்தின் ஆற்றல்மிகு அரண் என தொடர்ந்து 8 முறை எம்எல்ஏவாக இருந்த பெருமைக்குரியவர் ஐயா வாழும் காமராசர் என் ரங்கசாமி.
முதலமைச்சர் ஆன பிறகும் இருசக்கர வாகனத்தில் உலாவும் எளிமையின் சிகரம். முன் அனுமதி இல்லாமல் யார் வேண்டுமானாலும் எளிதில் பார்த்து பேச முடியும் என்கிற மக்கள் தலைவன். இன்றைக்கும் புதுச்சேரியில் உள்ள ஒரு வாட்சி கடைக்கு மாலை நேரங்களில் சென்றால் முதலமைச்சரை நேரில் பார்க்க முடியும். ஆரோவில் உள்ள ஒரு டீ கடையில் தினமும் முதலமைச்சருடன் நேருக்கு நேர் அமர்ந்து தேநீர் பருக முடியும். சைரன் இல்லாத, காவல் பந்தோபஸ்து என்ற பெயரில் சாலையை முடக்காத ஒரு முதலமைச்சர் இருக்கிறார் என்றால் இந்தியாவிலேயே அவர் ஒருவர் மட்டுமே. முகம் பார்த்தே மக்களின் முழு மனதையும் படித்து விடுவார். தீர்க்கப்படாத பஞ்சாயத்துகளுக்கும் அவரே தீர்ப்பெழுதுவார். மாய கண்ணாடி இல்லை, மந்திரகோலும் இல்லை, ஆனாலும் ஆட்டி வைப்பார் எதிரிகளை. ஆள வந்தான் என்றும் என் ரங்கசாமியே. கர்ம வீரர் காமராசரின் கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டு அவருக்காகவே ஒரு மன்றத்தை நிறுவி அதன் பாதையிலேயே காங்கிரஸில் இணைந்து வேளாண் அமைச்சர், கல்வி, சுற்றுலா, பொதுப்பணித்துறை என பல்வேறு அமைச்சராக சாதித்து மக்களின் முதலமைச்சராக அமர்ந்திருக்கிறார் ஐயா என் ரங்கசாமி. காங்கிரசின் தவறான போக்கால் அதிலிருந்து முரண்பட்டு 2011 என்ஆர் காங்கிரஸை தோற்றுவித்த என் ரங்கசாமி புதுச்சேரியை தன்வசமாக்கி 25 ஆண்டுகளுக்கும் மேலாகிவிட்டது. சரி என்றால் சரி, தவறு என்றால் தவறுதான் என அதை மாற்றிக்கொள்ள முடியாது என்பதை அவரை விட தீர்க்கமானவர்கள் யாரும் இல்லை. வீட்டில் ஏசி இல்லை, படுத்துறங்க முறையான கட்டில் இல்லை, வரவேற்று உபசரிக்க சொந்தமில்லை என கிட்டத்தட்ட பிரம்மச்சாரியாகவே மக்களுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அந்த பெரும் வள்ளல். 2011 முதன்முறையாக என்ஆர் காங்கிரஸ் என்ற தனி கட்சி தொடங்கி மகத்தான வெற்றி பெற்றதன் மூலம் சொந்தமாக கட்சி தொடங்கி தேசிய கட்சிகளையே தோற்கடித்தவர் என்ற வரலாற்றை பெற்றவர் என் ரங்கசாமி. முதலமைச்சர் வீட்டுக்கு யார் வேண்டுமானாலும் போகலாம், குறைகளை அவரிடமே நேரில் சொல்லலாம். ஒரு தந்தையை போல், ஒரு அண்ணனை போல், ஒரு வாழும் சித்தரிடம் கோரிக்கை வைப்பது போல் அவரிடம் வைக்கப்படும் எந்த கோரிக்கைக்கும் தீர்வு உண்டு. அந்த அளவுக்கு மக்களோடு மக்களாக நிற்பவர் ஐயா என் ரங்கசாமி அவர்கள். இரவு வரை விளையாட்டு, அவர் சிந்தையெல்லாம் மக்கள் பிரச்சனைகள் என தனிப்பட்ட வாழ்க்கை என்று முதலமைச்சருக்கு எதுவும் இல்லை. ஆன்மீகமே அடித்தளம். அப்பா பைத்தியம் சாமியே அவர் பூஜிக்கும் குரு. சனிக்கிழமை என்றால் ஆயிரக்கணக்கானோருக்கு அன்னதானம். தெருவுக்கு தெரு, ஊருக்கு ஊர் அழைத்தால் ஓடி வரும் ஒப்பனை இல்லாத தலைவர் என அவரது புகழை சொல்லிக்கொண்டே போகலாம். அந்த 77 வயது இளைஞருக்குத்தான் ரசிகர் பட்டாளம் அதிகம் இருக்கிறது புதுச்சேரியில். அப்படிப்பட்ட தலைமகனை, வாழும் காமராசரை போற்றி பாதுகாப்பது நம் ஒவ்வொருவரின் கடமையும் கூட. மரியாதைக்குரிய அண்ணன், புதுச்சேரியின் முதல்வர், மாண்புமிகு அண்ணன் ரங்கசாமி அவர்களுக்கு எனது வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அவரை பாராட்டுவதற்கு விழா எடுப்பதாக நிர்வாகத்தினர் என்னை தொடர்பு கொண்டார்கள். அவருக்கு எனது வணக்கத்தை சொல்லி இந்த பதிவை நான் பதிவிடுகிறேன். சுமார் 3.5 ஆண்டு காலம் அவரோடு பயணித்த பயணம் எனது அரசியல் வாழ்க்கையில் மிக முக்கியமான தருணங்கள். ஒரு மூத்த அரசியல்வாதியாக ஏறக்குறைய என் தந்தையோடு அரசியல் செய்தவர். அவரின் கூட நிர்வாகத்தில் அவர் கூடயே பயணிக்க முடிந்ததும் பணியாற்ற முடிந்ததும் உண்மையிலேயே எனது வரலாறில் ஒரு மிக முக்கியமான பங்காக நான் நினைக்கிறேன். ஏனென்றால் பொது வாழ்க்கையில் மிக எளிமையாக, மக்களுக்கு எளிமையாக தொடர்புடையவராக, மக்கள் சார்ந்த திட்டங்களாக இருந்தால் அதை உடனே நிறைவேற்றுபவராக, மக்களுக்கு எந்த உதவி வேண்டுமானாலும் உண்மையாக செய்பவராக, ஆக மக்கள் சார்ந்து ஒரு மிக பெரிய தலைவராக அவர் இன்று இந்திய அரசியல் வரலாற்றில் உலா வருகிறார் என்று தான் சொல்ல முடியும். அகில இந்திய என்ஆர் காங்கிரசினுடைய நிறுவன தலைவரும் புதுச்சேரி மாண்புமிகு முதலமைச்சரும் ஐயா என் ரங்கசாமி அவர்களுடைய 76வது பிறந்த தினத்தை முன்னிட்டு இன்று புதுச்சேரி மக்கள் அனைவரும் சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, தமிழக மக்களும் தமிழ்நாட்டு மக்களும் ஐயா அவர்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுவதிலே மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். அதாவது காமராஜரை நான் பார்த்ததில்லை, நாம் யாரும் பார்த்ததில்லை. இன்றைய தினம்
காமராஜராக வாழ்ந்து கொண்டிருக்கிற என்ஆர் அவர்களை நாம் காண்கிறோம். அவர் மூலம் காமராஜரை நாம் கண்டு கொண்டிருக்கிறோம். அவர் ஒரு வாழும் காமராஜர் என்றுதான் நாம் கூற வேண்டும். எளிய மனிதர். எனக்கு தெரிந்து இந்தியாவிலேயே ஒரு முதலமைச்சரை நாம் ஒரு அப்பாயின்மெண்ட் இல்லாமல் போய் பார்க்கலாம் என்றால் அது ஒரே முதல்வர் நம்முடைய என்ஆர் ஐயா மட்டும்தான். ஏனென்றால் அவரை பார்க்கறதுக்கு அப்பாயின்மெண்ட்டே தேவையில்லை. பாண்டிச்சேரி மக்களாகட்டும், தமிழ்நாடு மக்களாகட்டும், அவரை போய் பார்த்து ஏதாவது ஒரு ஹெல்ப் கேட்கணும்னா ஸ்ட்ரெயிட்டா அவர் வீடு கதவு திறந்தே இருக்கும். போய் அவரை பார்த்து உடனே பேசலாம். அவரும் அதை வாங்கி உடனே பண்ணி கொடுத்துருவாரு. அவரால் என்ன முடியுமோ அதை அப்படியே பண்ணி கொடுத்துருவாரு. அப்படிப்பட்ட ஒரு முதலமைச்சரை நாம் பார்க்கவே முடியாது. அது ஒன் அண்ட் ஒன்லி என் ரங்கசாமி அவர்கள் தான். நான் பாண்டிச்சேரியிலிருந்து ரங்கசாமி பேசுகிறேன். நம்ம பாண்டிச்சேரியில் ஒரு கோவில் திருவிழா நடத்துகிறாங்க மக்கள், நம்ம பிள்ளைங்க. அவங்களுக்கு அந்த திருவிழாவில் உன்னோட கச்சேரி வைக்கணுமா ரொம்ப ஆசைப்படுறாங்க, நீங்கள் வரீங்களா அப்படின்னு கேட்குறான். யார் அது ரங்கசாமி? அந்த குரல், அந்த பவ்யம், அந்த சாந்தம், அந்த அமைதி, அந்த பேசுகிற விதம், இதெல்லாம் கேட்டால் எனக்கு ஐயா ரங்கசாமி ஐயா தான் ஞாபகம் வந்துச்சு. முதலமைச்சர் தன்னை முதலமைச்சர்னு கூட சொல்லாமல் ரங்கசாமி பேசுகிறேன்னு சொன்னது இப்படிப்பட்ட ஒரு முதலமைச்சரா? புதுச்சேரியின் மாண்புமிகு முதலமைச்சருமான என்ஆர் ஐயா அவர்களின் 76வது பிறந்த நாளை புதுச்சேரி மக்கள் ரொம்ப சிறப்பா கொண்டாடிட்டு இருக்காங்க. நம்ம தமிழ்நாடு மக்களும் அவருக்கு பிறந்த நாளை கொண்டாடுறதுக்கு ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம். அவர் வாழ்ந்து கொண்டிருக்கும் காமராஜர். நம்ம காமராஜரை பார்த்ததில்லை, பட் என்ஆர் ஐயா அவர்கள் ஒரு பெரிய உதாரணம். என்னுடைய அருமை நண்பர் புதுச்சேரி முதலமைச்சர் என் ரங்கசாமி அவர்களுக்கு 77 வயது. ஆச்சரியமா இருக்கு. ஒரு இளைஞரை போல சுறுசுறுப்பாக இன்றும் இயங்கிக் கொண்டிருக்கிறார். 5 முறை முதலமைச்சராக பாண்டிச்சேரியில் இருக்கிறார். இன்னும் தொடர்ந்தும் இருப்பார். ஐயா என்ஆர் அவர்களுடைய இந்த இனிய பிறந்த நாள் கொண்டாட்டம் எல்லாரும் இந்த நேரத்தில் மகிழக்கூடிய ஒரு தருணமாக அமைஞ்சிருக்கு. பாண்டிச்சேரி மக்களுக்கு மட்டுமல்ல, பாண்டிச்சேரியை தாண்டி பக்கத்தில் இருக்கிற நம்ம தமிழ்நாடு வரைக்கும் எல்லா இடத்துலையும் ஐயாவுடைய புகழ் பரவி இருக்குது. அவருடைய எளிமை, அவருடைய இனிமை, அவருடைய அந்த மிகச்சிறப்பாக அதை ஆள்ற திறமை, இது எல்லாம் எல்லாரும் கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயம். நமக்கெல்லாம் பெருந்தலைவர் காமராஜர் இருந்தார். அவர் இல்லைனாலும் இப்போது அவர் உருவத்தில் திரு ஐயா ரங்கசாமி ஐயா அவர்கள் அவரை போலவே சட்டை அணிந்து, கதர் சட்டை அணிந்து இன்னும் வாழும் காமராஜராக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அனைவருக்கும் வணக்கம். பாண்டிச்சேரி சட்டமன்றத்தில் 5வது முறையாக முதலமைச்சர் பதவியை அலங்கரித்துக் கொண்டிருக்கும் தமிழினத்தின் பெருமைமிகு அடையாளம் எங்களது ஐயா நா. ரங்கசாமி அவர்களுக்கு 77வது பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். ஒரு முதலமைச்சர் அந்த மாநிலத்தில் பிறக்கிற பெண் குழந்தைக்கு வைப்பு தொகையாக 50,000 தொடங்கி அந்த பெண் இறப்பது வரை பென்ஷன் கொடுக்கிறதுங்கிறது உலகத்திலேயே அது பாண்டிச்சேரியில் மட்டும்தான். அதாவது ஆண் பிள்ளையாக இருந்தாலும் பெண் பிள்ளையாக இருந்தாலும் படிப்பிற்கு முன்னுரிமை, உயர்கல்வி அந்த படிப்பு செலவை தானே கவனிப்பது, அது தன்னுடைய அரசு கவனிப்பது, இதெல்லாம் எங்கேயுமே பார்க்க முடியாது. ஒரு கட்சி தொடங்கி என்ஆர் காங்கிரஸ் 2 மாதத்துல ஆட்சியை பிடித்ததுங்கிறது தமிழ்நாட்டில் மட்டுமில்லை, இந்தியாவில் மட்டுமில்லை, உலகத்திலேயே முதல் முறையாக நிகழ்ந்த வரலாறுங்கிறது ஐயா ரங்கசாமி அவர்களுடைய அரசியல் வரலாறு. வாழும் காமராஜர் அப்படின்னு உங்க எல்லாரும் சொல்றாங்க. காமராஜர் ஐயா ஒருவேளை உங்களுக்கு அப்புறம் இருந்திருந்தாருன்னா வாழும் ரங்கசாமி அப்படின்னு சொல்லியிருப்பாரோ என்னமோ. அந்த அளவுக்கு உங்க மேல மதிப்பும் மரியாதையும் எங்க எல்லாருக்கும் இருக்கியா? ஸோ எங்க தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா மக்களோட சார்பாகவும் நீங்க இப்போ 77, இன்னும் பல வருடங்கள் நீங்க நல்லா இருக்கணும், மக்களுக்கெல்லாம் நல்லது செஞ்சுக்கிட்டே இருக்கணும் ஐயா. உங்களை வாழ்த்த வயதில்லை. இந்த வீடியோ வழியா அப்படியே உங்க பாதங்களை தொட்டு வணங்கி உங்களுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்றது ஒரு சின்ன நடிகன் ராஜ்கமல் ஐயா. அப்பா பைத்தியசாமியோட ஆசீர்வாதம், வாழும் சித்தர், நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச தெய்வம், மக்களோட மாபெரும் பாச தலைவர்
என்ஆர் ஐயா அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். தன்னுடைய பெரும்பாலான வாழ்க்கையுடைய நேரங்களை பொதுமக்களுடைய சேவைக்காக அர்ப்பணித்து இன்னைக்கு பாண்டிச்சேரியை இந்தியாவிலேயே ஒரு பெருமை மிகு மாநிலமாக மாற்றக்கூடிய மிகப்பெரிய பங்களிப்பு ஆற்றியவர். அவருடைய பிறந்தநாளில் வாழ்த்து சொல்லாமல் வணங்குவதில் நான் பெருமைப்படுகிறேன். இன்னும் பல ஆண்டு காலம் ஹெல்த்தியா, ப்ராஸ்பரஸா, சந்தோஷமா இன்னும் மக்களுக்கு நிறைய சேவை பண்ணிட்டு நல்லா வாழணும்னு மனதால கடவுளை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். அவருக்கு இன்னும் நீண்ட ஆயுளும் நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கணும்னு மனமாற இறைவனை வேண்டுகிறேன். அவர் நல்லா இருக்கணும், அவர் ஆரோக்கியமாக இருக்கணும், எல்லாம் வல்ல அம்மா அருளால் அவர் நல்லா இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும். புதுச்சேரி மாநிலத்தினுடைய நிரந்தர முதல்வர் திரு ரங்கசாமி அவர்கள் 100 ஆண்டு காலம் நோய் நொடி இல்லாமல் வாழ வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறேன். வாழ்த்துக்கள். இவ்வளவு உயர்ந்த உள்ளம் கொண்ட வாழும் காமராஜர் ஐயா என்ஆர் அவர்களுடைய பிறந்த நாளில் ஐயாவை வாழ்த்தி வணங்குவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். வணக்கம். தொண்டனுக்கு கடவுள் தலைவன், ஆனால் தாய்மை மிகுந்த தலைவனுக்கு தொண்டன் தான் கடவுள். இந்த தரிசனத்தை பாண்டிச்சேரிக்கு சென்றால் நீங்கள் பார்த்திருக்கலாம், நானும் பார்த்திருக்கேன், அதை தரிசனம் செஞ்சிருக்கேன். 77வது வயது மட்டும் இல்லை, 100 ஆண்டை கடந்து வாழும் தெய்வமாக வாழ்வாங்கு வாழ நெஞ்சம் நெகிழ்ந்து ஐயா ரங்கசாமி அவர்களை வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன். விமான அண்ணாச்சியின் அன்பான பிறந்தநாள் வாழ்த்துக்கள் மக்களின் முதல்வர் திரு ரங்கசாமி ஐயா அவர்களுக்கு. நீடோடி வாழ்ந்து நல்ல உடல் ஆரோக்கியத்துடன் வாழ்ந்து இன்று போல் என்றும் மக்களுக்கு சேவை புரிய வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனிடம் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நீண்ட ஆயுள் ஆரோக்கியத்துடன் நீண்ட நாள் வாழணும், எங்களை எல்லாரையும் வழி நடத்தணும். நன்றி, வணக்கம்.